நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கண்ணுங்களா? ஏய், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? கல்யாணிகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் தாத்தா, நாங்களா இருந்தா என்ன? அப்படி என்ன தனியா பேச போறீங்க? நீ யாருமா? வலிக்குது தாத்தா. பொல்லாத வாயாடியா இருப்ப போல. நான் என் பேத்திக்கு கல்யாண பரிசு கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? கல்யாணி, தாத்தாவை பார்த்தா வில்லங்கமான ஆள் மாதிரி தெரியுது. பாத்துடி. ஏய், நீ தாத்தா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காருடி. அவர் சொன்னா கேளுங்க. 2 பேரும் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். போங்க. சரிடி. சரிடி, நாங்க வெளியே இருக்கோம். ம். சொன்னாதான் போவியா? போ போ, கதவை சாத்திட்டு போங்க. அம்மாடி கல்யாணி, நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? ஆமா தாத்தா, எனக்கு பிடிச்சதா நான் சம்மதமே சொன்னேன். சரி, இந்த மாப்பிள்ளை பையன் கார்த்தியை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? அவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் இருந்ததாகவும், அந்த பொண்ணுதான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும், நிச்சயதார்த்தமே நடந்ததாகவும் சில பேர் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாடாமா? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியும் தாத்தா. தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? தெரிஞ்சேதான் ஒத்துக்கிட்டியா? அவங்க 2 பேரும் இப்ப கூட ஒருத்தர் விரும்பிட்டு தான் இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் விட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தண்ணி தானே கேட்டீங்க? இந்தாங்க, இந்தாங்க. நீங்க குடிச்சிட்டு ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க, போங்க. இல்லனா உட்கார்ந்து ஏதாவது வேடிக்கை பாருங்க, போங்க போங்க. அம்மாடி அம்மாடி, இரு இரு. நான் எதுக்காக கேக்குறேன்னா, விஷயம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு என் பேத்தி கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஒருவேளை அவ அப்பா அம்மாவுக்காக பயந்துகிட்டு சம்மதிச்சிருந்தா நான் அவங்ககிட்ட பேசி என் பேத்தியை காப்பாத்துவேன்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஐயோ தாத்தா, யாரும் என்ன வற்புறுத்தல. எனக்கு பிடிச்சதுனாலதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரேணுகா அத்தாச்சி இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் ஹாப்பி தான் தாத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னம்மா கேட்ட? நீ என்ன செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்ன? போதும் போதும், முதல்ல போன வேலை என்னாச்சுன்னு சொல்லு. பிளான் ஏ சக்சஸ் தானே? பொண்ணு வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவனுங்க கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பானுங்க. ஆனா நேரடியா பொண்ணு கிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்ல. அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரேணுகாவும் பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. ரேணுகா சொன்னா மலை மேல இருந்து கூட குதிச்சிருவா போல, அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காவ. அப்போ சோ பிளான் ஏ புஸ்வானமா போச்சு. ஐயோ, போய் அவ ரேணுகாவைய நம்பிட்டு இருக்கா. அப்ப அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சரி, நீ பிளான் பி என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா என்கிட்ட பிளான் பி இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வெயிட்டா ஒரு விஷயம் மாட்டி இருக்கு. என்னது? இத கேட்டு பாருங்க. பாருங்க, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிருப்பான். அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆளெல்லாம் செட் பண்ணி அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா, அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் அவளுக்கு சாவு. பாத்தியா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரேணுகா தான் ஆள் அனுப்பியிருக்கா. நீதான் வேதநாயகி அத்தை மேல சந்தேகப்பட்ட. எனக்கு அப்பல இருந்து இவ மேலதான் சந்தேகம். கடைசியில அவ வாயாலே ஒத்துக்கிட்டாளா? நல்லதா போச்சு. கரெக்டான நேரத்துல மாட்டிக்கிட்டான். ஆமா, எனக்கே இவ பண்ணியிருக்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணலாம்? எப்படி, ஓகேவா? கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகும். அவளால எதுவுமே பண்ண முடியாது. நாம சொல்றத செஞ்சுதான் ஆகணும். சூப்பர் வேலா, கலக்கிட்ட.
சரி சரி, நீங்க போய் இந்த வீடியோ காமிச்சு ரேணுகாவை நம்ம வழிக்கு கொண்டு வாங்க. நான் போய் ஆனந்திக்கு கால் பண்ணி அவளை இங்க வர வைக்கிறேன். சரி வேலை, நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு வீடியோ அனுப்பு. சொல்லுண்ணே. ஏ ஆனந்தி, எங்க இருக்க? வெளியில போயிட்டு இருக்கியா? ஒரே சத்தமா இருக்கு. ஆமாண்ணே, போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தேன். போஸ்ட் ஆபீஸ்க்கா? ஏன்? ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதுக்கு தான் அப்ளிகேஷன் வாங்க வந்தேன். வேலைக்கு அப்ளிகேஷன் போட போறியா? இதெல்லாம் யார் பண்ண சொன்னது ஒண்ணு? என்னண்ணே இப்படி சொல்ற? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்க சொல்றியா? நீ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருக்க, அதுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. ஐயோ, உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னு யார் சொன்னது? முதல்ல நீ வீட்டுக்கு போ. அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீ கவலைப்படாத. ஏய், அங்க நிக்கிறா பாறா. சரிண்ணே. ஏய் ஏய் தூக்கு வாடா. வாங்க. ஆனந்தி, என்னாச்சு? யார் அவனுங்க?